துவதிகார பாச்சா அதுக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஏ தர்மம் ஆச்சரித்தும் அபியசுஞ்ச யோகம். இதுக்கு தர்மத்தை தெரியவும் தெரியாது, தர்மத்தை அபியாசம் பண்றதுக்கும் தெரியாது. ஆனால் தேபித்வத் ஆச்சரித்த பூதல கந்த பூதாத், உன் திருவடி பட்டதே காரணமாகவா மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போனாய். உன்னோட சம்பந்தம் இருக்கிற அனைவருக்குமா நீ மோட்சம் கொடுத்தாய். அதனாலதான் அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலரவ பகையேறி, கருடன் பேர்ல ஏறிட்டு இருக்காரா ராமன். அடல் அரவப்பகை, அரவப்பகைன்னா பாம்புக்கு பகைவனான கருடன் அர்த்தம். அடல் அரவ பகையேறி அசுரர் தம்ம வென்னு வென்னு மணிநெடுந்தோள் நான்கும் தோன்ன. குலசேகராழ்வார் ராமன் வைகுண்டத்துக்கு புறப்படுறதை சேவிச்சுருக்கார் இல்லையோ, மேலே போக போக அப்படியே நம்முடைய புகமண்டலத்துக்குள்ள 4 தோளா மாறுறதான். கருடன் பேர்ல பெருமாள் ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு மேலே போறார். வெண்ணி மணிநெடுந்தோள் நான்கும் தோன்ற. ஏற்கனவே கீழே இருக்கிறச்சே 2 தோள் அமுதாக ராமன் இருந்தான். மல்லாண்ட தென்தோழனாக ஆயதாச்ச சுகிருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாரா கிமர்த்தம் ந விபூஷிதாக. இது என்ன தோள், இது என்ன தோள்னு ஹனுமான் வியந்து பாராட்டின தோள். அந்த தோள்கள் அப்படியே இருக்கு. சாருங்கம் மறையிறது, சங்க சக்கரம் வளர்றது, கிரீட்டம் மாறிப்போச்சு, வனமாலை வந்துடுத்து, 4 தோள்கள் வந்துடுத்து, கருடன் பொறுச்சிறை புல்னு கருடன் தன்னுடைய சிறக விரிக்கிறார். அவ்வளவுதான் காணும். இது நடந்த சரித்திரத்தை குலசேகரர் அப்படியே வர்ணிச்சுட்டார். இப்போ இலங்கு மணிநெடுந்தோள் 4 தோன்ன வெண்முழுதும் எதிர்வர தண்டாமமேவி. இவர் பார்த்துன்னு ராமன் போயிட்டே இருக்கிறச்சே ஆகாசத்தில் இருக்கிற தேவமாதர்கள், தேவர்கள், நித்த சூரிகள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் எல்லாரும் பூர்ண கும்பம் எடுத்துன்னு வரா. அப்படியே மேலே போனார். காணும்னா கவலை இல்லை, மொத்த பேரையும் கூட கொண்டு போயிட்டார் இல்லையோ. அனைவரையும் அழைச்சின்னு போறேங்கிறச்சு ஹனுமான் பக்கத்துல நிற்கிறார். ஹனுமன்னு நீர் தான் முதல்ல வரணும். ஸ்னேகோமே பரமோ ராஜன் தை நித்தியம் பிரதிஷ்டிதா. எனக்கு உங்ககிட்ட ஸ்னேகமும் உண்டு, எனக்கு உன்னிடத்துல பக்தியும் உண்டு. ஸ்னேகம் வேறே, பக்தி வேறே. சின்னவன் பெரியவன்கிட்ட காட்டுற அன்புக்கு பக்தின்னு பேர், பெரியவன் சின்னவன்கிட்ட காட்டுற அன்புக்கு ஸ்னேகம்னு பேர். அது வியாக்கியானத்திலே பெரியவாச்சனங்கள் சாதித்தார். தசரதன் ராமனிடத்துல வைத்த அன்புக்கு ஸ்னேகம்னு பேரு, லக்ஷ்மணன் ராமனிடத்துல வச்ச அன்புக்கு பக்தின்னு பேர். ஆமா, நான் ரொம்ப வயசானவன், மூத்தவன், ஆகையாலே தசரதனுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அன்பும் எனக்கு உங்கள்கிட்ட உண்டு. அதே போல லக்ஷ்மணன் உன்னிடத்துல என்ன அன்பு வச்சிருந்தாரோ அந்த அன்பு எனக்கு உண்டு. அதனால ஸ்னேகமும் உண்டு, பக்தியும் உண்டு. ஸ்னேகோமே பரமோ ராஜன் தை நித்தியம் பிரதிஷ்டிதா. ராமனுடனே சொன்னாராம், இப்படி ஸ்னேகம் உண்டு அன்பு உண்டுலாம் நிறைய பேர் அப்பப்ப பாடி நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கீர்த்தனம் பண்றதுக்காக பண்ணுவா. ஹனுமான் சொன்னார், நான் கீர்த்தனம் பண்றதுக்காக பாடலே. தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா. நான் உருவான நாள் தொடங்கி இன்று வரைக்கும் உன்னிடத்தில் இந்த அன்பு நித்தியமாக இருந்திருக்கிறது, மாறாமல் இருந்திருக்கிறது. தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா வீர. இது இத்தனை உங்ககிட்ட நான் எதுக்கு தோற்றேன் தெரியுமா ராமா? நீ என்னமோ ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தே, ராவணனை கொன்னுட்டே, சீதையை மீட்டு கொண்டாய், இப்படின்னு எதோ சரித்திரம் சொல்றதுக்கெல்லாம் நான் தோக்கலை. பக்திஷ்ச நியதா வீர பாவோ அந்நத்திர கச்சதி. உன் வீரத்துக்கு தோற்றேன்னு அப்பா ஹனுமார் தெரிவித்தார். உடனே வியாக்கியானத்தில் எழுதினார், வீரன் வீரனுக்கு தோற்பான். ஒரு வீரன் ஆருக்கு தோற்பன்னா கோழைக்கு தோத்துருவரா? ஹனுமான் போய் ராமனுடைய வீரத்துக்கு தோத்தேன்னு சொன்னா அவ்வளவு மகாவீரர் இவர். அத்தனை மகாவீரன் ராமன். ஜெய ஜெய மகாவீரன் வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தினுடைய ஆரம்பத்தில் தெரிவித்தாரோ இல்லையோ. அதனால மகாவீரன்னா ரகுகுல திலகனான ராமன். அந்த வீரன் மெச்சக்கூடிய வீரன்னா ஹனுமானுக்கு இருந்த வீரம். அப்ப ஹனுமான் எதற்கு தோற்றார்? எல்லாத்துக்குமே தோற்றார், முக்கியமாக வீரத்துக்கு தோற்றார். அப்ப நடுநிலையாளராக இருந்த ஹனுமான் பக்தி பெருக்கெடுத்து ராமனுடைய வீரத்துக்கு தோற்றார் அல்லவா? ராவணனே அந்த வீரத்துக்குத்தான் தோற்றான். ஆச்சரியப்பட்டு போனான். என்ன போய் ஒரு நாள் இந்த ராமன் திருப்பி அனுப்பிச்சானே யுத்தரங்கத்திலே. இது வரைக்கும் எத்தையும் நான் தூக்கியிருக்கேன், கைலாசத்தை அசைச்சு பார்த்திருக்கேன், ஹிமாச்சலத்தை தூக்கியிருக்கேன், மேரு பர்வத்தை தூக்கியிருக்கேன். ஆனால் இந்த ராமன் எப்படி என்ன போய்விட்டுவான்னு திரும்ப சொன்னார் இல்லையோ. ஒரு நாள் யுத்த பூமியில எல்லாத்தையுமே எழுந்து போயிட்டான். ராவணா திரும்ப போ, நீ ரணார்த்திதனாக இருக்கிறாய், ரொம்ப சோர்வடைந்திருக்கிறாய், போ திரும்ப வா என்று ராமன் அனுப்பிச்சு விட்டார். புறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் விசாரிக்கிறார், இது எந்த கோட்டியில் இந்த குணத்தை சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியலையே. விரோதி ஒருத்தன் சண்டை போட்டுருக்கான், உன்னுடைய பிராட்டியை பிரித்தவன், ஜட்டாயுவை கொன்றவன், இத்தனை துராச்சார நடத்தை படைத்தவன், இத்தனை இருந்தும் அவன் கையில ஆயுதம் இல்லேன்னு சொன்ன உடனே நீ போயிட்டு வா, கோயங்குணா கதரகோட்டி கதக்கியான்வா கஸ்யஸ்து. அதாவது கோயங்குணா கதரகோட்டி கதக்கியான்வா கஸ்யஸ்துதேகே பதமதோ பத கஸ்ய பூமிகி. இது யாருக்கு ஸ்தோத்திரத்துக்கு இலக்காகும்? இப்ப நம்ம பார்த்துருக்கிறது கீர்த்திமை பாடிப்போய் ராம கல்யாண குணங்களை கீர்த்தனம் பண்ண வேண்டும். குரத்தாழ்வான் விசாரிக்கிறார், அவன் குணத்தை எப்படி கீர்த்தனம் பண்ணுவேன்? ஏன்னா அந்த குணம் முதல்ல எந்த கோஷ்டின்னு தெரிஞ்சா தானே நான் கீர்த்தனமே பண்ண முடியும். இந்த கோஷ்டி, இந்த குணம் கருணை, இது கிருபை, இது பரத்வம், இது சௌலபியம், சரி.
அத்தனைக்கு மீறி ராவணன் வந்து நிற்கிறச்சே இன்று போய் நாளவான்னு ராமா அனுப்பிச்சு விட்டியே, இதை நான் என்ன கருணைன்னு சொல்லுவேனா, கிருபைன்னு சொல்லுவேனா, சௌலபியம்னு சொல்லுவேனா, சௌசீல்யம்னு சொல்லுவேனா, கோயங்குணா? இந்த குணத்துக்கு பேரே எனக்கு தெரியலையே, கொஞ்சம் சொல்லேன். நான் சாஸ்திரம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், இந்த குணத்துக்கு ஒரு பேர் இது வரைக்கும் யாரும் இட்டதில்லை. கதர கோட்டி கதக்கியான்வா, அல்லது இந்த குணத்தை ஏதான ஒரு கோட்டிலான சேர்க்கலாமா? பரத்த கோட்டியில் சேர்க்கட்டுமா, சௌலபிய கோட்டியில் சேர்க்கட்டுமா, தெரியல. கோயங்குண கதரகோட்டி கதக்கியாம்பா கஸ்யஸ்துதே பதமஹோ, இது யாருடைய ஸ்தோத்திரத்துக்கு இலக்கா போறது? நான் இதை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பார்த்தா கூட வார்த்தையே கிடைக்கலையராமா. மகரிஷி வால்மீகிக்கே வார்த்தை கிடைக்கலைங்கிறார், ஹனுமான் வார்த்தை கிடைக்கலைங்கிறார். ஆனா ஆண்டாளானா கீர்த்திம பாடி போய்ன்னு சொன்னார். அப்ப ஆறால் பாட முடியும்? எங்களை போன்றவர்களாலெல்லாம் பாட முடியாது. உன் கைப்பிடித்த பூமி பிராட்டித்தான் பாட முடியும் போல், நம்மால பாட முடியாது. அந்த தைரியத்துல தான் ஆண்டாளே சொல்லிக் கொள்கிறாள்னா, வால்மீகி முடியாதுங்கிறார், கூரத்தாழ்வான் முடியாதுங்கிறார், அனைத்து ஆச்சாரியர்களும் முடியாதுங்கிறார். ஆனா ஆண்டாள் தைரியமா கிள்ளி கிளந்தானே கீர்த்திம பாடி போய்ன்னு சொல்றாள். அது அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் பிஞ்சாய் பழுத்தாள். ஆகையாலே கைப்பிடித்த மணாட்டிங்கிறதுனால ராம விஷயம் தெரிந்திருந்து பேசுகிறாள். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்றே என்று ராமனை பற்றி அனைத்தும் தெரிந்து வைத்தவளானபடியாலே பேசுகிறாள். அப்ப ஹனுமான் தோத்தது வீரத்துக்கு தோத்தார், தம்பி விபீஷணன் தோத்தது சீலகுணத்துக்கு தோற்றான். இது என்ன சௌசீல்யம் அப்படின்னு அவர் பாடிண்டே இருக்கார். இங்கே ஆங்காங்கு பார்த்துன்னா நிறைய மன்றங்கள்லாம் வைப்பா. மன்றங்கள்னா யாரான ஒரு பெரிய மனுஷர் உருவாயிட்டாருன்னா அவளுக்குன்னு ரசிகர்கள்லாம் கூடி உடனே மன்றம்லாம் வச்சுடுறாள் இல்லையோ. அவள் உடனே இவருடைய அந்த குணத்துக்கு தோற்றி இந்த மன்றம் வைத்தோம், இந்த குணத்துக்கு தோற்றி இந்த மன்றம் வைத்தோம். அதை போல நாம் வைகுண்டத்துக்கு போனால், அதை போல இல்லை, புரியறதுக்காக சொன்னே விட்டுடுங்க. நாம் வைகுண்டத்துக்கு போனேன்னு சொன்னால் அங்கே போனப்புறம் இங்கே ஒரு கோட்டி இருக்கும், இங்கே ஒரு கோட்டி இருக்கும், இங்கே ஒரு கோட்டி இருக்கும். இந்த கோட்டிலாம் பார்த்தா நீங்கள்லாம் என்னென்ன ஏதோ பிரிஞ்சு நிற்கிறீங்களே, இங்கேயும் கோட்டியா? நாங்கள் பூமண்டலத்தில் தான் கோட்டின்னு நினச்சின்னு இங்கே வந்தோம்னா இங்கேயும் கோட்டியானா? அவள் ஒரு பேர் சொல்கிறா. இப்போ இந்த கோட்டி எது தெரியுமோ? ராமனுடைய சௌலபியத்துக்கு தோத்து மோட்சத்துக்கு வந்த கோட்டி. இந்த கோட்டி எது தெரியுமோ? அவருடைய சௌசீல்யத்துக்கு தோற்று மோட்சத்துக்கு வந்த கோட்டி. இந்த கோட்டி தெரியுமா? அவருடைய வீரத்துக்கு தோத்து வைகுண்டத்துக்கு வந்த கோட்டி. அப்படின்னு அவாவா பலகப்பட்டு வச்சுருப்பாளாம். நாங்கள்லாம் வீரத்துக்கு தோத்தவா, நாங்கள் சௌசீல்யத்துக்கு தோத்தவா, நம்ம சௌலபியத்துக்கு தோத்தவா, அழகுக்கு எல்லாருமே ராமனுக்கு தோற்றவா தான். ஆனால் அவனவனுடைய குணத்துக்கு அவனவனை காட்டி ஜெயிக்கிறான் ராமன். அப்படி விபீஷணன் தோற்றபடி சௌசீல்யம் அவனுடைய வச்சசா சாந்தயத்வேன லோச்சனாபியாம் பிபன்னிவ. ராமன் விபீஷணிடத்தில் என்ன சௌசீல்யம் காட்டினார்னா, தன்னுடைய பிராட்டிய பிரித்த பாப்பியனுடைய தம்பி விபீஷணன். ஆனாலும் அவனை நின்னொடும் எழுவரானோம்னு சொன்னாரோ இல்லையோ, 3 பேரிடத்துல காட்டினதுதான் சௌசீல்யம். முதலிலே குகப்பெருமானோடைய தோழமை கொண்டான் கங்கா கூலத்திலே, அடுத்து பம்பா தீரத்திலே சுக்ரீவனோடைய தோழமை கொண்டான், கடற்கரையிலே விபீஷணாழ்வானோடைய தோழமை கொண்டான். கங்கா கூலத்திலே, பம்பா தீரத்திலே, கடற்கரையிலே குகப்பெருமானோடும் ஸ்ரீ சுக்ரீவனோடும் விபீஷணாழ்வானோடும் தோழமை கொண்டது ராமனுடைய சௌசீல்யத்துக்கு சாட்சி. எப்பவுமே நம்ம கட்டு பிரசாதம் கட்டிட்டு போவோம் இல்லையோ, ஜலம் இருக்கிற இடத்துல பார்த்து தான் பிரசாதத்தை பிரிக்கணும். அப்போதான் சாப்பிட முடியும், கையாளம்பிக்க முடியும், தீர்த்தம் குடிக்கிறதுக்கு முடியும். ராமன் அதே போல தனக்கு ஒரு நல்ல அன்னம் கிடைச்சுடுத்து ஜலநிலையை பார்த்த உடனே அன்னத்தை பிரிச்சுருவார். அதனாலதான் முதல்ல கங்கா குலத்தை பார்த்தார். குகப்பெருமான் தான் அப்ப அவனுக்கு அன்னம், பக்தன் தானே ராமனுக்கு அன்னம். அதனால பக்தன் குகன் கிடைச்ச உடனே கங்கா குலத்துல கட்டுப்பிரசாதம் பிரிச்சுட்டார். அடுத்து சுக்ரீவன் கிடைச்சா 2வது அன்னம் பம்பா தீரத்தில் பிரிச்சுட்டார். விபீஷணன் கிடைத்தான் 3வது அன்னம் கடற்கரையில பிரிச்சுட்டார். இதனாலதான் சாஸ்திரம் அஹமன்னம் அஹமன்னம் அன்னம் அஹமன்னாதா அஹமன்னாதா அஹத்விஷ்லோகிருது அஹத்விஷ்லோகிருது அஹத்விஷ்லோகிருதுன்னு சொல்லி சொல்லியோ. அப்ப நாம தான் அன்னம். அங்க போனப்புறம் முக்தாத்மா அன்னமா இருக்கிறதல்ல, இங்க இருக்கும் போதே அடியார்களை அன்னமாக கொள்ளுகிறார். அப்ப குகப்பெருமானோட சேர்ந்தது, சுக்ரீவனோட தோழமை கொண்டது, விபீஷணனோட கொண்டது. முதல் 2 பேருக்கும் ஒன்றும் அம்பு இல்லை சொல்லுண்டா கூட சரி. இவன் பிராட்டிய பிரித்த பாபி ராவணனுடைய தம்பி, ஆனாலும் அவனை சேர்த்து கொள்ளுகிறான்னால் இது நாம நினைச்சுட்டு இருக்கோம் விபீஷணன் என்ன பாக்கியசாலி. ஆனா பெரியவாச்சாரிய வியாக்கியானத்தில் தெரிவித்தார், விபீஷணன் நினைச்சுட்டு இருக்கானா சொல்லி அனுப்பிச்சுட்டா. சுக்ரீவாதிகளிடத்துல நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, ரகுகுல திலக்கனான ராமனிடத்தில் அடியேன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோள்னு உடனே சுக்ரீவனுக்கு பயம். இவனால அவனுக்கு என்ன ஆபத்து வந்துட போறதோ, நாம் எதுக்கு போய் சொல்லணும்? கொஞ்சம் தயங்கி நின்னான். க்ஷிப்ரம் நிவேதயதா, நான் வந்திருக்கேன்னு சீக்கிரம் போய் சொல்லு, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இப்பதான் வந்திருக்கேன், ராமனிடத்துல உடனே போய் சொல்ல முடியுமான்னா? சுக்ரீவா புரிந்துகொள், நான் ராட்சசன், விருத்தியே ராட்சச விருத்தி, நல்லது என் உள்ளத்துல வரவே வராது. ராட்சச சாட்சர திரும்பி போட்டா வரும். சாட்சரன்னு சொன்னா நல்ல படிப்பு இருக்கு, அக்ஷர ராசி கிரகணம் இருக்கு, அக்ஷரங்களை நன்னா படிச்சிருக்கான்னா சாட்சரன்னு அர்த்தம். படிப்பு இல்லைன்னா திருப்பி போடுங்க ராட்சசன் ஆயிடும்.
அதனால ஒழுங்கா சாஸ்திர வாசனை இருந்ததுன்னா நன்னா இருப்போம், சாட்சராளா இருப்போம். சாஸ்திர வாசனையே இல்லாதப்படுத்துனா ராட்சசாலத்தான் போடுவோம். அதனால எனக்கு ஏற்கனவே ஞானமும் இல்லை, அனுஷ்டானமும் இல்லை. இப்படித்தான் நான் பிறந்திருக்கேன் ராவணன் தம்பியாக. ராவணனுக்காவது அவன் தாய் வயிற்றில் இருக்கிறச்சு அவனுடைய குற்றங்கள் மட்டும்தான் உண்டு. ஆனா அவன் இருந்த கர்ப்பத்துல அப்புறம் நான் இருந்தேனோ இல்லையோ, எம் பாபங்களும் உண்டு, மூத்தவனுடைய பாபங்களும் சேர்த்து எனக்கு உண்டு. அதனால ராவணோ நாம துர்வத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா, அவனுக்கு நான் தம்பி. இந்த தம்பிக்கு உள்ளம் மாறுறதுக்குள்ள சுக்ரீவா போய் சொல்லுடேன். இந்த நிமிஷம் நல்லெண்ணம் வந்து ராமான்னு நிற்கிறேன், அடுத்த நிமிஷம் நீ போய் 4 நாள் கழிச்சு சொன்னேன் ஏன்னா அதுக்குள்ள எனக்கு புத்தி போய் நானே கையில கத்தி எடுத்துனுட்டேன்னா அதற்குள்ளேயாவது போய் சொல்லுன்னா இந்த வார்த்தை நம் ஒத்தொத்தருக்கும் தகும். என்ன இப்ப ஏதோ பக்தி தலையெடுத்ததுனால பெருமாளிடத்துல போய் நிற்கிறோம்னா சரணம்னு அப்ப சொல்லிடணும். அதற்கு பிற்பாடு ஆட்டமே 4 நாள் கழிச்சு திரும்பி வந்து வேணா பெருமாளை சேவிச்சுப்போம்னா இந்த சம்சாரம் புத்தியை எப்படி மாத்திடுங்கிறதே நமக்கு தெரியாது. நின்னவானில்லா நெஞ்சினையுடையேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த நெஞ்சு ஒரு நிமிஷம் இருந்ததை போல மற்றொரு இடத்துல இருக்காது, மாறிண்டே இருக்கும் இல்லையோ. க்ஷிப்ரம் நிவேதயத்தை, நான் வந்திருக்கேங்கிறத சீக்கிரம் போய் சொல்லுங்கோள். சுக்ரீவன் போனான், பேசினான், கூடும்னா கூடாதுன்னா ஹனுமான் சரியினார், சுக்ரீவன் கூடாது, மைந்தன் கூடாது, துவிதன் கூடாது, ஜாம்பவான் கூடாது, இவர்கள் 4 பேர் கூடாதுன்னு பேசினா எழுந்திருந்து ஹனுமான் சொன்னார், அத சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சச்சிவோத்தமா. சம்ஸ்கார சம்பத்து படைத்த ஹனுமான் எழுந்திருந்து நின்னார். விபீஷணா அங்கீகாரியா, அவர் பதில் சொல்லிட்டார், கண்டிப்பா விபீஷணன் அங்கீகாரம் பண்ணணும்னுட்டு. ராமன் கேண்டிருக்கார், இவானா ஓஹோன்னு பேசுறா, அவரானா ஓஹோன்னு பேசுறா. 2 பேரும் பேசி முடிச்ச உடனே ராமன் மெதுவா கத்கத ஸ்வரத்தோட இந்த குரங்குகளிடத்துல பிரார்த்திக்கிறார். மமாபிச்ச விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம். இந்த விபீஷணனை பத்தி எனக்கும் சொல்றதுக்கு 2 வார்த்தை இருக்கு, சொல்லலாமான்னு மெதுவாக கேட்டான். அப்பதான் தூக்கி வாரி போட்டு குரங்குகளுக்கு வார்த்தையை ராமன் எப்படி வைக்கிறார் பாருங்கோ. மமாபிச்ச விவக்ஷாஸ்தி, நானும் சொல்றதுக்கு 2 வார்த்தை இருக்குன்னா சொல்ல வேண்டியதே இவர் தான். அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற தொண்டர்கள் குரங்குகள் மொத்தம் பேசிட்டு இருக்குமா, அதை ராமன் திருச்சி விசாரிச்சுட்டு அப்புறம் மெதுவா பிரார்த்திக்கிறார். இது வேண்டுகிற துவனி. மமாபிச்ச விவக்ஷாஸ்தி, நானும் 2 வார்த்தை சொல்லலாமான்னா இதுதான் முரத்தியார அப்பவே இல்லாம ஆக்கிடுதுன்னு அர்த்தம். ராமனுக்கு பேச்சு சாமர்த்தியம் எப்படி வாக்மீ ஸ்ரீமான்னு கொண்டாடுறாள்னா இதை சொன்னப்புறம் நாம சொன்னது எல்லாமே நமக்கு மறந்துபடும். ஒரு ராமனே சொல்லணும்னு இனிமே நாம பேசினதெல்லாம் இல்லை, அவர் என்ன சொல்றாரோ கேட்டுப்போம். ஏன்னா வேற ஒன்றுல திசை திருப்பிட்டாலும் இல்லையோ. இப்ப நாமெல்லாம் அரசாங்கத்துல எதுக்காகவோ எதுக்கோ திசை திருப்பி விட்டுறான்னு சொல்றோம் இல்லையோ. ராமன் அதெல்லாம் முதல்லயே ஆரம்பிச்சு வச்சார். இப்ப நாம சொல்றது எடுபடும்படாதுன்னா இந்த வார்த்தையை போட்டுணும். இப்போ மமாபிச்ச விவக்ஷாஸ்தி, நானும் சொல்றதுக்கு இருக்கேன்னா உடனே சுக்ரீவன் ஆசனத்தை கொண்டு ஒரு பாறாங்கல்ல கொண்டு போட்டார். ஆச்சரியம் வால்மீகிக்கு. கடைசியில மொத்த சிம்மாசனத்தை விட்டுட்டு இந்த பாரதான் இவனுக்கு ஆசனமா கிடைச்சது. அதன் பேர்ல ராமன் ஏறி உட்கார்ந்துன்னு சொல்ல ஆரம்பித்தார். உங்க கோஷ்டியும் பார்த்துட்டேன், இவனுடைய கோஷ்டியும் பார்த்துட்டேன், 2ஐயும் அலசி ஆராய்ஞ்சுட்டேன். இவர் சொன்னார் விபீஷணன் பரமதார்மிகன், சேர்த்து கொள்ள வேண்டும். இவர் சொன்னார் அதார்மிகன், சேர்த்துக்க கூடாது. 2 கோட்டி எனக்கு சம்மதம் இல்லை. பின் எதைத்தான் செய்ய போறேன்? 2 தானே செய்ய முடியுறாமா? செய்ய முடியும், நான் அங்கீகாரம் தான் பண்ண போறேன். ஆனா நல்லவனானபடியால் அங்கீகாரம்னு சொன்னியா அது இல்லை. அவன் தீயவன் ஆனாலும் அங்கீகாரியா, அவன் தீயவனாகவே இருந்தாலும் நான் அங்கீகாரம் தான் பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு நல்லவன் சொல்லிட்டு நான் அங்கீகாரம் பண்ணிட்டு நாளைக்கு அவனுக்கு குணம் மாறி போச்சுன்னா ராமானி அங்கீகாரம் பண்ணேன்யானா அவன் தீயவனாகவே இருக்கட்டும், ஆனாலும் அங்கீகாரம் பண்ணுவேன்னு சொல்லி அவர்களோட பேசி சமாதானப்படுத்தி மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தஜேயங் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாஞ்சைவ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான்யன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதேன் அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத்விரதம் மம. யாருக்கா இருந்தாலும் நான் கொடுத்த பிரதானம் தானமே. இதிலிருந்து ராமன் சொன்ன சொல் மாறமாட்டான். பிசாச்சங்களோ யக்ஷர்களோ தானவர்களோ அசுரர்களோ ராட்சசர்களோ அனைவரும் சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியே வந்தாலும் சரி, அழிப்பதற்கு ராமன் வேண்டாம், அவன் வலக்கை வேண்டாம், விரல் வேண்டாம், விரல் நுனி நகமே போரும். சுக்ரீவா கவலைப்படாதே, ஓ ஆனையேனம் ஹரிஸ்ரேட்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். நான் இப்போது போய் விபீஷணன் அழைச்சின்னு வர சொல்றேன், போயிட்டு நாம பேசி இந்த 10 நிமிஷத்துக்குள்ள ராவணனே அங்க மனம் மாறி வந்திருந்தான்னா திரும்ப பேசுறதுக்கு வந்துவிடாதே. எனக்கு இன்னும் ஆனந்தம். ராட்சசன் விபீஷணன் வந்திருந்தான்னா 4 பேருக்கு வாழ்ச்சி, ராவணன் வந்திருந்தான்னா நாட்டுக்கே வாழ்ச்சி. அதனால ராவண எதிவா ராவண ஸ்வயம், ராவணனாகவே இருந்தாலும் கூட்டி கொண்டு வா. ராவணன் வரல, விபீஷணன் தான் வந்திருந்தார். அப்ப சுக்ரீவன் ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான், அஸ்மாபிஸ்துல்யோ பவது. ராமா, இவ்வளவு நேரம் நான் தப்பா புரிஞ்சுனுட்டேன், இப்போது ஒரு பிரார்த்தனை. இந்த மனப்பான்மை வர்றது ரொம்பவே முக்கியம். நாம ஒருத்தரோட விரோதிச்சுட்டு இருப்போம், அந்த விரோதம் அவனிடத்துல இருக்கிற தனிப்பட்ட விரோதம் இல்லை. சுக்ரீவனுக்கு என்ன கவலை? விபீஷணன் முன்னாடி பார்த்ததே இல்லை அவன்.
அவனுக்கு ஒரே கவலை, நம்ம அண்டி ராமன் வந்திருக்கார், ரட்சித்து கொடுத்து விட்டான். இதுதான் அவன் மனசுல இருக்கு. இப்போ அதுக்கு என்ன விரோதமா போட போறதுன்னு தான் விபீஷண இடத்துல கவலைப்படுறான். இப்ப அது ஆகாதுன்னு ராமன் உறுதி அளிச்சுட்டாரோ இல்லையோ, அப்படியே மனசு மாறி போச்சு. ராமா, எங்க 70 வெள்ளம் வானர சைன்யத்தினிடத்திலே எத்தனை அன்பை இவ்வளவு நாளும் காட்டியிருப்பாயோ அது அத்தனை அன்பையும் அவன் ஒருத்தனிடத்திலே காட்டு என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இந்த மனசு மாறிவிட்டா கூட நம்ம கூட கோட்டியில வெளியில இருந்தவாளை சேர்த்துப்போம், இப்படியே ஓரக்கண்ணால தான் அவளை பார்த்துட்டு இருப்போம். இவன் என்ன பண்ணுவானோ எப்போ என்ன ஆகுமோன்னு சந்தேக கண்ணையே பார்ப்போம் இல்லையோ. அது மட்டும் பூர்வர்களிடத்துல கிடையவே கிடையாது. அதனால தான் சரின்னு பிரார்த்திக்க போகிறான். சுக்ரீவன் அவனை போற வரைக்கும் விடவடத்துன்னு இருக்கான் விபீஷணன். வந்துட்டோமே, நம்பிக்கையோட வந்துட்டோம். எத்தனை உறுதி இருந்தா விபீஷணன் நேரம் வந்திருப்பார். கஸ்தஏவ வதிஷ்டத பூர்வந்திசம் ஆசாத்திய கஸ்தஏவ வதிஷ்டத. வந்துட்டு கிழக்கு கடற்கரையில கால கீழே வைக்காமல் ஆகாசத்திலேயே நின்று கொண்டிருந்தானாம். ஏன்னு பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், எனக்கு இன்னும் பற்றுக்கொம்பாக ராமன் திருவடி கிடைத்தாலன்னோ பூமியில் கால வைப்பேன். எனக்கு பற்று பூமி அல்ல, பற்று ராமன் திருவடி. அது கிடைச்சதுன்னு சொல்லட்டும், நான் பூமியில கால வைக்கிறேன் என்று பற்றே இல்லாமல் ஆகாசத்தில் வீழ நின்று கொண்டிருந்தான். இப்போ வர்றான் சுக்ரீவன். சுக்ரீவன் வர்றதை பார்த்துட்டே நம்ம காரியம் ஜெயந்தான்னு விபீஷணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப விபீஷணன் உள்ளம் பதைக்கிறது. வைக்காத தெரிவித்தார், விபீஷணன் நினைச்சிட்டு இருக்கான், ராமகுலன் ரகுகுல திலகன் இக்ஷ்வாகு வம்ச பிரபவன் ஆச்சார பிரதானனான ராமன் சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரக பார்வை நமக்கு கிட்டுமா, நாம பிரார்த்திச்சிருக்கிற சரணாகதி நிறைவேறுமான்னு இவர் துடிச்சுட்டு இருக்கார். ஆனா அது முக்கியம் இல்லையா. அப்போ இதுக்கு நேரது ராமனை பத்தி தெரிவிக்கிறார். யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருந்தான் விபீஷணன், அவனை தேடித்தான் வைகுண்டத்திலிருந்து கீழே வந்திருக்கேன். இந்த ஒரு விபீஷண சரணாகதி நடந்து இதை முன்னுதாரணமாக வைத்து சரணாகதி சாஸ்திரத்தை லோகத்துக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக பிறந்திருக்கேன். அதுக்காக ஆச்சு வருஷம் 40 காத்துட்டு வந்துட்டேன். இப்போ ராமனுக்கு இப்ப வயசு 39 ஆச்சு. 12வது திருநக்ஷத்திரத்துல திருக்கல்யாணம் ஆச்சு. 25வது திருநக்ஷத்திரத்துல காட்டுக்கு போனார். 14 வருஷம் அநேகமா முடிஞ்சு போட போறது. இருக்கிறது 10 நாள் தானே இன்னும். அதனால 14 வருஷம் முடிஞ்சு போச்சு. 39 வயசு. 39 வயசு வரைக்கும் இந்த விபீஷணன் கிடைப்பனான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அப்ப விபீஷணன் கிடைப்பனான்னு ராமன் துடிச்சுட்டு இருக்காராம். ராமன் கிடைப்பனான்னு விபீஷணன் துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சௌசீல்ய குணம் எங்கு வெளிப்படும்னால் மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம் சௌசீல்யம். சௌசீல்யம்ங்கிறது எது சுவாவம்? மிகப்பெரியவன் ஒருத்தன் மிக தாழ்ந்தவனோட 2.5 தோளோடு தோள் கைகோர்த்து கொண்டு நின்னான். அக்குணத்துக்கு சௌசீல்யம்னு பேர். அதைத்தான் ராமன் குகனிடத்தை காட்டினான், சுக்ரீவனிடத்தை காட்டினான். இப்போதும் விபீஷணாழ்வானிடத்தே இவன் எப்ப வருவனோன்றதுக்காக அவர் காத்துட்டு இருக்கார். விபீஷணன் ஆசைப்பட்டது சக்கரவர்த்தி திருமனுடைய அனுகிரகம் தனக்கு கிடைக்குமா, இது நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனா ராமன் எதிர்பார்த்துட்டு இருக்காராம், பிராட்டிய பிரித்த பாப்பி ராவணனுடைய தம்பி நமக்கு கிடைப்பரா, இது நியாயமா? இது கூடவா ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருப்பாள்னா என்ன ஸ்தாபிக்க முற்படுகிறார் ராமன்னால்? இருக்கிறதுலயே தாழ்ந்தவனோட கை கோத்துண்டா தானே இருக்கிறதுலயே வசந்த சௌசீல்ய குணம்னு அவர் எல்லாருக்கும் சொல்லுவா. இப்போ ஒரு பிள்ளை 10 தான் வாங்கிட்டு இருக்கான், 100 வாங்கணும், 100க்கு 10 தான் வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அவனை கூட்டின்னு வந்து நன்னா கற்றுக் கொடுத்து விஷயத்தை தெரிவித்து அவனை ஒரு 70 வாங்க வச்சு விட்டா வசதியான வாத்தியார். இப்போ அந்த வாத்தியாருக்கு எப்போ தெரியுமா பட்டம் கிடைக்கும்? இருக்கிறதுலேயே மோசமான பிள்ளைகளை எடுத்து தேத்தி கொண்டவர் அப்படின்னு தான் அவருக்கு பட்டம். 90 வாங்குறவனை கூட்டினு அவனை 98 வாங்க வச்சாலாம் 6 பேரே தரமாட்டான். 10 வாங்குறவனு 70 வாங்க வைக்கணும் இல்லையோ. இப்போ ராமனுக்கு சீலன் எப்போ தெரியுமா பேர் கிடைக்கும்? நம்மாழ்வாரை திருத்தி விட்டார், வசுட்டரை திருத்தி விட்டார், விஸ்வாமித்திர திருத்தினார்லாம் பேர் இல்லை. தாழ்ந்தவரிலும் தாழ்ந்தவனை திருத்தினாத்தானே சௌசீலன் என்று ராமனை கொண்டாடுவார்கள். அதனாலதான் இருக்கிறதுலயே மோசமான விபீஷணனை தேடி வந்தாராம். விபீஷணன் நினைச்சிட்டு இருக்கா, இந்த பாக்கியம் நமக்கு எங்கேயானு கட்டுமா? சீலக்கையேஷ தவஹந்த தயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜெகதண்ட மத்தியே க்ஷோதீய சோபிகி ஜனஸ்ய கிருதே கிருதித்வம் அத்ராவதீர்ய நனு லோச்சன கோச்சரோ பூஹு. பிறந்தாய் மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தா தேவாதிகம் சரிதமங்க கிம் அபியகாரிஷி. நீ பிறந்ததெல்லாம் மனித செயலை செயல்றதுக்கா அல்லது மனித செயலை தாண்டி இருக்கிற அதிமானுஷமான சேட்டிதங்கள் செய்யவா? அதிமானுஷ சீலவித்த வேஷை அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். ராமன் பிறந்ததே சௌசீல்ய குணத்தை காட்டுவதற்காக. இப்ப விபீஷணன் துடிச்சு இந்த பக்கம் நிற்கிறார். சுக்ரீவன் சொல்லிட்டான், வா விபீஷணா, ராமன் உன்னை அங்கீகரித்து விட்டான். அப்பதான் சகலாங்கங்களும் புலகிதாங்கியனாக ஆகி போனார். கத்கத ஸ்வரம் மாறி போச்சு, கண்லேருந்து ஜலஜலமா விழருது. ஏற்கனவே எதிர்பார்ப்பு பயம் என்ன நடக்குமோன்னு உறுதி இருக்கு. ஆனா ராமன் அங்கீகரிக்கணுமே, கூட இருக்கிற பாகவதோத்தமர்கள் ஒத்துக்கணுமே. இந்த துடுப்போட விபீஷணன் நின்றார். வார்த்தை கேட்டான் இல்லையோ, உடனே பகு ஆனந்தம். ஆகாசத்திலிருந்து கீழே குளித்தார், கையை கூப்பி கொண்டு நேர ராமனை குறித்து ஓடுகிறார். சுக்ரீவனை விழுந்து நமஸ்கரித்தான். சுக்ரீவா, உன்னாலதான் இந்த செயலிறக்கு நடந்தது. எப்போதும் கடகர்களை நாம்
பாதாட்சேணம் பண்ண வேண்டும். பகவானிடத்துல போறோம்னால் அது ஒரு பாகவதோத்தமன் மூலமாக செல்ல வேண்டும் இல்லையோ. அதுக்காக சுக்ரீவனை வணங்கினான். கிட்டக்க போன உடனே பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணனை வணங்கினான். அதுவும் முக்கியம். அந்த பாகவதனை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை பற்ற வேண்டும். லக்ஷ்மணனை வணங்கிட்டு தடால்னு ராமன் திருவடிகளில் உழுந்துட்டார். பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம்மே ராஜ்யஞ்ச. என்னால் லங்கை விடப்பட்டது, மித்திரர்கள் விடப்பட்டார்கள், தனதானியங்கள் விடப்பட்டன, அனைத்தையும் துறந்து வந்தேன் ராமா. உன் திருவடிகளே ஒரே சரண், ஒரே புகழ் என்பதற்கு வந்தேன். ராகவம் சரணங்கதா பவந்தம் சரணங்கதா பாதையோகோ நிபபாத சரணான் வேஷி. உன் திருவடிகளே சரணம்னு தடால்னு திருவடியில் விழுந்தான். விழுந்தவனை தூக்கி பக்கத்துல அமர்த்தி கொண்டான். விபீஷணா, நீ ராஜா, கீழே விழாதே, அமர்வாய். என்ன அந்த இடத்த உட்கார்த்தினானோ இல்லையோ, உட்கார்த்தினதை பார்த்துட்டு தான் தாங்க முடியல விபீஷணாலே. இது வரைக்கும் கூட ராமன் உயர்ந்தவன், நாம சரணம்னு வந்திருக்கோம் சேர்த்துக்கிறான்னு நினைச்சிருந்தார். நீ ராஜான்னு தூக்கி எடுத்து பக்கத்துல அமர்த்தி வைத்தாரோ இல்லையோ. சீலக்கையேஷ சீலக்கையேஷ. இது என்ன சௌசீல்யம், இது என்ன சௌசீல்யம். ராவணனிடத்திலேயும் சௌசீல்யம் காட்டுறார், எங்கிடத்திலையும் சௌசீல்யம் காட்டுறார். அப்ப ராமன் திருவுள்ளத்துல ஓடின அபிப்பிராயம் தான் ரொம்ப முக்கியம். ராமன் நினைக்கிறாரா, 10 நிமிஷம் இவனை காக்க வச்சு தப்பு பண்ணிட்டேனோ, செஞ்சிருக்க கூடாதுன்னா நான் எங்கு சென்றிருக்க வேண்டும். தம் மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு பெண்ணை போல ராமன் வெக்கப்பட்டான்னார். ஏன்னா நானே நேர வைகுண்டத்திலேருந்து லங்கைக்கு போய் விபீஷணா உன்னை அங்கீகாரம் பண்றேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அயோத்தியில தங்கி, சித்திரகூடத்துல தங்கி, பஞ்சவட்டியில தங்கி, கீழே வந்து கடற்கரையில திருப்புலாணி கரையில தங்கி, அங்கேருந்து போறதுக்கு வழி தேடி ரொம்ப நேரமாக்கி விட்டோம் போல் இருக்கேன். ஒரு இடத்துக்கு நாம போறோம்னு சொன்னா நேரம் அங்க போனா தான் அதுல ஆதரவு இருக்குன்னு அர்த்தம். கோவிலுக்கு போய் உபன்யாசம் கேட்க போறேன்னு கிளம்பிடுவா. 6:15 கிளம்பிட்டு இந்த வீட்டு திண்ணையில் 5 நிமிஷம், அந்த வீட்டு திண்ணையில் 5 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தா. அப்போ கோவிலில் தனுர்மாசத்தில் போகிறது இவாளுக்கு ஆதரவு இல்லையே, வம்பு பேசுறதுல ஆதரவுன்னு ஆயிடும். இப்போ ராமன் அப்படித்தான் வருத்தப்படுறார். வைகுண்டத்திலேருந்து இறங்கினான், இலங்கைக்கு சென்றான், அங்கீகாரம் பண்ணினான். இப்படி வால்மீகி ராமாயணத்தில் இருந்திருந்தது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு அவனை 4 அடி நடக்க வச்சுட்டேனோ இல்லையோ. ராமன் அயோத்தியிலேருந்து திருப்புலாணி அளவுக்கு வந்திருக்கார். ஆனா இவர் வந்திருக்கிறது வெறும் இந்த ஸ்ரீலங்கையிலேருந்து திருப்புலாணி அளவுக்கு. ராமன் நினைக்கிறார், ரொம்ப வெக்கப்படுறேன், நான் இன்னும் இந்த மிச்ச 4 அடியும் நடந்திருக்கணும். அவரை இந்த 4 அடி நான் நடக்க வச்சிருக்க கூடாது, அடக்குவான்னு வச்சுட்டேனே. ஒரு 10 நிமிஷம் அவனை காலதாமதம் பண்ணிவிட்டேன் இல்லையோ. ரொம்ப வருத்தப்பட்டு வச்சசா சாந்தயத்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. தன்னுடைய வாக்கால் அவனை மயிலருக்கு தடவுகிறா போலே சமாதானப்படுத்தினான். விபீஷணா, ரொம்ப புண்படுத்திட்டேனோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க ஆச்சார பிரபவரான ராமன் நமக்கு கிடைக்க பெற்றோமே, நமக்கு பாக்கியம் நினைச்சிருக்கிறச்சே. இவர் போய் ஒண்ணுமில்லாத வெறும் தண்ணியன், தாழ்ந்தவன், ஏழை, ஏதலன், கீழ்மான், என்ன அங்கீகாரம் பண்ணிட்டு உன்னை காலதாமதப்படுத்திட்டுமேன்னு கேட்கிறாரே, இது என்ன குணம், என்ன குணம் என்ன. விபீஷணன் உருகவே ஆரம்பிச்சுட்டான். அவர் ராட்சசன். ஆனா அவன் ராமனுடைய சௌசீல்ய குணத்தை நினைத்து உருகுகிறான். உருகினதை ராமன் பார்த்துட்டு லோச்சனாபியாம் பிபன்னிவ, தன்னுடைய கண்களாலே குடிக்கிறா போலே பார்த்தான்னார் வால்மீகி. கண்களால் குடிக்கிறதுக்கு அவர் என்ன திரவமா, நீர் பண்டமா, நீரா உருகின்னு இருக்கார் இல்லையோ. ராமனுடைய சௌசீல்ய குணத்தை பார்த்து விபீஷணன் உருக்கமா உருகின்னு இருக்கார். அவர் உருகினா அதை எடுத்து குடிச்சிட மாட்டாரா. அதனாலதான் வச்சசா சாந்தயத்தைனும் லோச்சனாபியாம் பிபன்னிவ. பார்த்துட்டே இருந்தானா விபீஷணன். இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடி கீழென்னு அறுத்தித்தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனனாய் வந்து எந்தன் கருத்தையுற வீற்றிருந்தான் கண்டுகொண்டேன் ஆழ்வார் பாசுரம். பகவான் விபீஷனுடைய உள்ளத்துக்குள்ள போய் அவன் கருத்து முழுவதுமாக ஆக்கிரமித்து வீத்திருந்தான். கண்டுகொண்டே 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 வீத்திருந்தான். விபீஷணன் ராமனும் பார்த்துக்கிறத பார்த்தா அது என்ன அப்படி கண்ணோடு கணை இன கவ்வியானுக்கும் ஒரு சீதையனிடத்துல காமப்பரவசப்பட்ட ராமன், அவளுடைய கண்களும் ராமனுடைய கண்களும் சந்தித்தனன்னு பார்க்கிற மொழி. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான்ட்டு. அப்படி காமுகன் காமிகையினிடத்துல எத்தனை காமப்பட்டு கண்ணோட கண் கவ்வி இருக்குமோ அதை போல சரண்யனான பெருமான் சரணாகதனான விபீஷணனிடத்திலே கண்ணோடு கண் கவ்வி போய், விபீஷணா உனக்கு இப்போதே லங்காராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம். கடைசியில் அபிஷிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினான் நடந்து சொல்லும். இங்கே அதுக்கு முன்னாடியே அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத்தகிருத்தியஸ்ததா ராம விஜ்வரா பிரமுமோதா. வால்மீகி சொன்னார், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகவே இல்லை. அப்திம் ந தேரித ந ஜிக்ஞத ராட்சசேந்திரம் நைவாச ஜிக்ஞச யதாச்ச பலாபலந்துவம். அங்க போகவே இல்லை. கட்ட முடியுமா தெரியாது, ராவணனுடைய பலம் தெரியாது, பலவீனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. விபீஷணா நீதான் லங்கைக்கு அதிபதினு பட்டாபிஷேகம் விட்டார். இது என்ன பரத்தம் பரத்தம். நீ என்னதான் உன் பெருமையை குறைச்சிக்கணும்னு நினைச்சியானா கூட அது தன்னடையே பீரிட்டு வெளியில வந்துடுறது. பத்தியா, பகவானே சிவன் நாராயணன் பரதேவத்தைங்கிறது மறைக்கிறதுக்கு முடியல. அப்ப விபீஷணனிடத்தில் அதை பார்த்து இதோ பட்டாபிஷேகம்னார். அப்ப விபீஷணன் கூனி குறி கொண்டு கேட்கிறான், நீ இப்ப பண்ணியானா ராமா, இதை பிரார்த்தித்து நான் சரணாகதி பண்ணேன்னு ஊரு சொல்லிடும். கடைசியில் நான் இத்த வேண்டி வரலையே தவிர உன் நித்திய கைங்கரத்தை பிரார்த்தித்து வந்தேன். அப்படியா, என்ன வேணும் கேளுங்கிறான். உன்னுடைய பரதன் சித்திரகூடத்துக்கு வந்தான்.
வந்து பாதுகையை பிரார்த்தித்தான். நீ உன்னுடைய திருவடி எடுத்து அவன் தலையில வச்சியோ இல்லையோ, இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி, இளையவனான பரதனுக்கு உன் திருவடியே சூட்டினாய். அப்படி முடிசூட்டு பண்ணது எனக்கு முடிதானே சூட்டணும். லங்காராஜ்ய முடிசூட்டு விழா பண்ணாதே, உன் பாதுகையனுடைய முடிசூட்டு விழா பண்ணு என்று விபீஷணன் பிரார்த்திக்க அவனும் குனிந்து கொண்டான். ராமன் தன் திருவடி தாமரைகள் எடுத்து விபீஷணன் தலையில வைக்க கொக்குவாயும் படுகண்ணியும் போலே அப்படியே கிடந்தார்கள் என்று வால்மீகி ராமாயணத்தில் ஆச்சரியமான சரித்திரம். ஆனால் ராமனுடைய சீலகுலத்துக்கு தம்பி தோற்றான், வீரத்துக்காக ராவணனே தோற்றான், வீரத்துக்காக ஹனுமான் தோற்றார், தம்பி சீலகுணத்துக்கு தோற்றார், தங்கை சூர்பனகை தோற்றாள். தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சிறகிருஷ்ணாஜினாம்பரவ். தங்கையை மூக்கும் தமையனை தலையின் தடித்தவன் தாசரதி என்ன ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். தம்பியை அதாவது தங்கையை மூக்கும், தங்கை சூர்பனகை மூக்கறிந்திட்ட குமரனார், தமையனை தலையும், தமையன் ராவணனுடைய தலையே வாங்கிவிட்டாரோ இல்லையோ. வலிவனுக்கு வரநெடுந்தோள் விராதை கொன்னு வந்தமிழ்மா முனி கொடுத்த வரிவில் வாங்கி வலிவனுக்கு நோக்கரக்கி மூக்கை நேக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி. அதையும் குலசேகர் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். வலிவனுக்கு வரநெடுந்தோள் விராதை கொன்னு வந்தமிழ்மா முனி கொடுத்த வரிவில் வாங்கி வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதனை கொன்றார். மானிமுருவரான அகஸ்தியன் கொடுத்த வில்லையும் வாங்கி கொண்டார். கலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனந்தன் உயிர வாங்கி செலவணக்கி மான்மறிய எய்தான் தன்னை திலநகத்திரு சித்திரகூடன் தன்னோள் தலவணக்கி ஏத்துவார் திரிதலால். தலையில வணங்கி எல்லாம் பகவானுடைய கீர்த்தனம் பாடிட்டு இருக்கிறவர் இருந்ததுனாலே தவமுடைத்து தரணிதானே. ராமனுடைய பிரபாவத்தை யார் தலைமேல கைகூப்பிடு தீர்த்தனம் பண்றார்களோ அவர்களால தான் இந்த பூமண்டலமே பாக்கியம் பெற்று போயித்து என்று குலசேகரர் திருச்சித்திரகூடத்தில் சேவித்து தெரிவிக்கிறார். அப்ப கலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி அரக்கியான சூர்பனகனுடைய மூக்க நீக்கினார். செலவணக்கி மான்மறிய எய்தான் தன்னை தன்னுடைய வரிவில்ல வளைத்து மான்மறிய மாயமான் மாயம் மிருகம் மாரீச்சமானை கொன்றார் ஒல்லியோ மீறியதான் தன்னை தலவணக்கி ஏத்தவல்லார் திரிதலால். அந்த பகவானுக்கு தலை வணங்கி திரிய வேண்டும். மாரீச்சன் விரோதிதான். ஆனா அவன் ராவணனுக்கு எவ்வளவு உபதேசித்தான் தெரியுமா? அப்பிரமேயம் தி தத்தேஜா யசா ஜனகாத்மஜா. அபச்சாரப்படாதே ராவணா, ராமனிடத்துல அபச்சாரப்படாதே, சீதாராமர்களிடத்துல கண்டிப்பா அபச்சாரப்படாதே. என்னைக்கு ராமன் சீதையோட சேர்ந்தானோ அவனுடைய பிரபாவம் நம் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பிரபாவம். அபச்சாரப்பட்டுடாதேன்னு அவனே சொல்லுகிறான். எத்தனையோ நல்லார்கள் எடுத்து சொல்லியும் கேட்காது போயிட்டானோ இல்லையோ. அப்ப ராட்சசர்களையும் நல்லவா இருந்திருக்கா, எடுத்து சொல்லியிருக்கா. மாயாசரச கொண்டு காட்டினவன் இருக்கா, இந்திரஜித்த கூட தாழ்ந்தவன் இருக்காள், கும்பனோடு நிகும்பன் இருக்கான், பல விதத்திலையும் பலதரப்பட்டவர்களும் உண்டு. ஆனா யாரா இருந்தாலும் ராமனுடைய புகழ் பாடாதவர்கள் இருக்க முடியாது. சத்ரோ பிரக்யாத வீர்யசதோ சூர்பனக தோத்து போயிட்டா. அவனும் ராவணனுடைய தங்கதா. ராமனுடைய அழகிலே தோற்று காது மூக்கு அறுபட்டு போய் நேர கரதூஷணாதிகளத்துல ஜனஸ்தானத்தை ஒப்பாரி வச்சுருக்கா. என்ன அழறாள்னா, என்னை காது மூக்கு அறுத்துட்டா உடனே போய் கொல்லுங்கன்னு சொல்லணும் இல்லையோ. அவ கொண்டாடுறா. தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ். ஆச்சரியமான கொண்டாட்டம். வசிஷ்டர் இப்படி கொண்டாட முடியாது, நம்மாழ்வார் இப்படி கொண்டாட முடியாது. ஆனா அது கொண்டாடுறதை கேட்டு அண்ணன்கள்லாம் பார்த்தா கரதூஷ்ணாதிகள் நம்ம தங்க தான் பேசுறாளா இல்லைதான ஆவேசிச்சு வேற யாரான ரிஷி பேசிட்டு இருக்காரா? ஏன்னா இவ வார்த்தையில எப்பவும் வெட்டு கொல்லு சாப்பிடு இது மட்டும்தானே வரும். இந்த ராட்சசி வார்த்தை எப்படி? தருணவ், தருணம்னு இளமையே மாறாதவன், ரூபசம்பன்னவ் அழகன், சுகுமாரவ் தொட்டா தாமர புஷ்பம் போல ரமி மார்தவங்கிற குணம், சுகுமாரோ மகாபலவ் நல்ல திண்தோள் படைத்தவன், புண்டரீக விஷாலாட்சவ் தசையதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்று கரிவாகி புடபரந்து மிளந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள், சிறகிருஷ்ணாஜினாம்பரவ் மாந்தோல் மரவுதியை சாத்தி கொண்டிருக்கிற திருமேனி என்ன அந்த அழகுக்கு தோற்றே காதுமூக்கருபட்டு ஓடிப்போனாள். சூர்பனகை தங்கை அழகுக்கு தோற்றாள். சீலகுணத்துக்காக தம்பி விபீஷணன் தோற்றான். ராவணன் விரோதியை வீரத்துக்காக தோற்றான். அதிபக்தரான ஆஞ்சநேயர் மாருதி அவனுடைய வீரத்துக்கும் தோற்றார். அவனுடைய மோட்ச பிரதத்துவமாகிற குணத்துக்கும் தோற்றார். அன்னு சராசரங்கள் அத்தனையும் பகவானிடத்திலே மோட்சம் பெற்று போயின. இப்படி பிறந்த நாள் தொடங்கி தயரதன் தன் முதலாய் தோன்னித்தது முதலா தன் உலகம் புக்க தீரா பிறந்த நாளிலிருந்து தன் உலகத்துக்கு போற வரைக்கும் அனைவரையும் தன்னுடைய ரூபத்தாலும் ஔதாரியத்தாலும் குணத்தாலும் தன்னிடத்திலேயே ஆழங்கால் படுத்தி வைத்திருந்தானே. அப்படிப்பட்ட ராமன கீர்த்திம பாட வேண்டாமா? கீர்த்திம பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். ராம விற்த்தாந்தம் பாட வந்தோம். ஓரொரு விற்த்தாந்தத்துக்கும் ஓராண்டு பாடலாமே பெண்ணே, நீ எழுந்திருந்து வர வேண்டாமான்னு கேட்க கண்ணழகு படைத்தவள் எழுந்து வந்தாள். இனி இவர்களை கொண்டு பகவானிடத்தில் அழைச்சின்னு போய் பேசுறதுக்கு ஆள் வேணும் இல்லையோ? ஓ நானா
ரங்கநாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தின் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வான்னு கூப்பிட நாவன்மை படைத்தவள் இந்த கோட்டியில சேர எல்லாருமாக இளங்கிளியை சந்திப்பதற்காக அடுத்த திருமாளிகைக்கு சென்றார்கள்ங்கிறது இன்றைய பாசுரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். இப்போது அமைகிறேன்.